ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், மெதுவடை, பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் 100 கிராம் அளவுக்கு வறுக்காது காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஒரு 4 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு முழுமையாக ஆறினதும் இந்த வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், காரத்துக்கு 6 வரமிளகாய், 2 பூண்டு பற்கள் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கதான் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் தாளிப்பு காலையே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை ஆறில் தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் கல் உப்பு, இதில் வதக்கி வச்ச மிளகாவையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. அரைச்சிட்டு வந்த சட்னியை தாளிப்பு கலவை வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் இப்போ சேர்த்துருக்கேன். சட்னியை நான் கெட்டியாக அரைச்சிட்டு வந்துருக்கேன். நீங்கள் தண்ணியாக வேணுனாலும் அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கெட்டியாக வச்சு சாப்பிட்டோன்னா ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்கும். தண்ணி மிக்ஸ் பண்ணி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ரொம்ப ருசியான இந்த வேர்க்கடலை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வேர்க்கடலை சட்னிக்காகவே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், அப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவடை, பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதே முறையில் இதே அளவோட இந்த வேர்க்கடலை சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.